செக்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. லைஃப்ல அன்பு மட்டும்தான். அன்புக்காக வாழ்ற எத்தனையோ பேர் இருக்காங்க. கரெக்டாக 3 மணி 3:30 வரைக்கும் என்னால் வீட்டுக்குள்ளே உட்கார முடியும். அதுக்கு மேலே என்னால் தனியாக இருக்க முடியும். சூசைட் பண்ணிக்கணுன்ற மைண்ட் தாட் வரும். அழுதுகிட்டே இருப்பேன். சாப்பிடக்கூட மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பெண்ணாக இருக்கும்போது ஒரு ஆணை திருமணம் செய்து வச்சுருந்தாங்க வீட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் திருநம்பியா மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ திருநங்கை ஒருத்தங்களை திருமணம் பண்ணிருக்கீங்க. ஒரு பெண்ணா இருந்து ஆணா மாறுறதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சவால்கள் என்னென்ன? வீட்டில் உள்ளவங்களை புரிதல் கொண்டு வரதே பெரிய ஒரு கஷ்டமானது தான். வீட்டில் உள்ளவங்களை கொண்டுட்டா நம்ம உடைய மாற்றிக்கிட்டாலுமே சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்குறது? ஏன்னா அவங்கக்கிட்ட பக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டுக்குள்ளே புரிஞ்சுக்காதவங்க வெளியே இருக்கவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதையும் தாண்டி நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள். ஏன்னா பொம்பளை பிள்ளை பேண்ட் சட்டை போட்டுட்டு தெரியுது. திருநங்கைன்னா டக்குன்னு ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, தெரியும் இவங்க தான். ஆனால் திருநம்பின்றப்ப இன்னும் இந்த சொசைட்டில யாருக்குமே தெரியல. திருநங்கைன்ற ஒரு பாலினம் இருக்கு, திருநம்பி யார் இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆனா இவங்களும் ஒரு பாலினம் இருக்குன்றது இவங்க இன்னும் வெளியே கொண்டுட்டு வரப்போ அப்ப எங்களுக்கு நிறைய சப்போர்ட், இந்த அரசு சலுகைகளும் கிடைச்சது. எங்களுடைய ஜமாத்துல இருந்தும் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட். அப்படி இருக்கும் என்னோட லைஃப்பை அடுத்து ட்ராவல் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு. அந்த ப்ராப்ளம்ல ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நான் எங்கேயோ திருநங்கையும் கல்யாணம் பண்ண தப்பா நினைக்கிறாங்க. அதுல அக்செப்ட் பண்றவங்களும் இருக்காங்க. 100% பேர் அக்செப்ட் பண்ணாங்க. மீதி பேர்ல ஒரு மாதிரி இழிவா பார்ப்பாங்க. விட்டுட்டு போன ஒரு பொண்ணுக்காகவே இவங்க இந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம ஒரு லைஃப் பார்ட்னரா வந்தா இவங்க நம்மளுக்காக இருக்க மாட்டாங்கன்ற ஒரு உண்மையான. ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் பழகுறவங்க எல்லாம் பணம் இருக்குதா, சுகம் இருக்குதா தான் வருவாங்க. பட் உண்மையான அன்பு அவங்கள்ட்ட இருக்காது. நம்ம திடீர்னு ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம்னாக்கா திடீர்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தை காட்டி அவாய்ட் பண்ணுவாங்க. நாங்க இலகுன மனசு, ஒரு அன்பு எங்க கிடைக்குதோ டக்கு நாங்க ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிடுவோம். நீங்க அன்பு காட்டுறீங்கன்னா இப்ப அண்ணன் அக்கா அந்த மாதிரி பேசுறப்போ அவங்க ஒரு லைஃப் பார்ட்னரா லைஃப் நான் உங்க கூட டிராவல் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது பரவாயில்ல, நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் வருது. யார் இந்த காலத்துல ஒரு லைஃப், ஒரு டிரான்ஸ் பீப்புளுக்கு லைஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பெட்டர் டே வாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்தசாரதி. இப்போ நம்ம சந்திக்க இருக்கிறவங்க மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த டிரான்ஸ் கப்பிள் ஆதிசிவன், இனியா. அவங்கள தான் சந்திக்க இருக்கிறோம். ஆதிசிவன் நமக்கு முன்னாடியே தெரியும். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய வழிகள், அவர் கடந்து வந்த பாதை என்னங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு பெண்ணாய் இருந்து ஆணாய் மாறியவர் ஆதிசிவன். இனியா ஆணாய் இருந்து பெண்ணாய் மாறியவங்க. இவங்க 2 பேரும் இப்போ தங்களுடைய திருமணத்தின் மூலமா தங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க கிட்ட பேசுறதுக்கு. வலி மிகுந்த போராட்டங்கள் இருக்குது அவங்களுடைய இந்த உறவுக்கு பின்னாடி, இந்த உறவு முறை, இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி நிறைய போராட்டங்கள், நிறைய வலிகள், நிறைய சவால்களை எதிர்கொண்டு இந்த இடத்துல அவங்க வந்திருக்காங்க. இப்போ மதுரையில் திருநர்கள் நல அமைப்பை தொடங்கியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசுவோம். வணக்கம் ஆதிசிவன், இனியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இதுவே ஆக்சுவலாக உங்களுக்கும் எனக்கும் அறிமுகமே தேவையில்லை. இதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ அந்த வாழ்க்கை என்னங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? அந்த லைஃப்ல இருந்து கடந்து எப்படி போய்கிட்டு இருக்கீங்க? ஜாலியாக இருக்கு. நிம்மதியான ஒரு லைஃப், நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரு. ஸோ என்ன சொல்றதுன்னா, நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சதுக்கப்புறம் ஒரு உண்மையான அன்பு ஸோ பக்கத்தில் இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் மேரேஜ் பண்ணதான் சந்தோஷம் தான். ஏன்னா எங்களுடைய மக்கள் நாங்கள் என்னதான் ஒரு பையனை போய் தேடி போயிட்டு இது பண்ணாலும், ஆனால் எங்களுடைய இதில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ரன் பண்ணுறது, பொய்யான வாழ்க்கையோட உண்மையான வாழ்க்கையில் நான் இப்போ ரன் பண்ணுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி சந்திச்சுக்கிட்டீங்க? முதல்ல இனியாவை எங்கே பார்க்க ஆரம்பிச்சிங்க? உங்களுடைய அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். 2018 இனியா எனக்கு தெரியும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க மூலியமாக தான் எனக்கு அறிமுகம். அப்போ நான் அந்த மாதிரி உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டிட்ட ஷேர் பண்ணும்போது, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த திருநம்பிங்கிற அந்த உணர்வு வர ஆரம்பிக்கும் போதே, அப்போது எனக்கு இந்த மாதிரி நான் சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்ச திருநங்கை அம்மா இருக்காங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னோடனே சரி கால் பண்ணுங்க அப்படின்னப்போ கான்ஃபரன்ஸில் பேசும்போது அப்போ இனியாட்ட சொன்னேன். இனியாட்ட பேசினதுக்கப்புறம் நானே நம்பர் வாங்கி அடுத்து இனியாக்கிட்ட என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணும்போது, எங்கள் ஜெண்டருக்கு ஒரு நேம் இருக்குது திருநங்கைன்னு, உங்கள் ஜெண்டருக்கு ஒரு நேம் இருக்குது தெரியுமா? நாங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்ன அப்படின்றப்ப தான் திருநம்பி உங்கள் ஜெண்டருடைய நேம் அப்படின்னப்போ, அப்போது திருநம்பியா நான் அப்படின்னா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நான் இந்த மாதிரி இருக்கேன், இது எப்படி நான் மட்டும்தான் அப்படி யோசிக்கிறேன்னா இல்லை இந்த மாதிரி இருக்காங்களான்றப்போ
நீ இல்லை உன்ன மாதிரி நிறைய பேர் வெளியவே வந்திருக்காங்க, உனக்கு தெரியல அது. ஸோ இந்த உனக்கு அப்போது நான் வந்து டாக்டருக்கு செக் பண்ணுறதுக்கு எல்லாமே இனியா கிட்ட தான் நிறையா ஹெல்ப் கேட்டேன். நிறைய பேர் இன்ட்ரோ கொடுத்தாங்க எனக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைக்காட்டிஸ்ட் டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணணும், அடுத்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும், சர்ஜரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக போகணும் அப்படின்னு சொல்லி இனியா தான் எனக்கு வந்து கொஞ்சம் கைட் பண்ணாங்க. ஒரு பெண்ணாக இருந்து ஆணாக மாறுறதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சவால்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது? வீட்டில் உள்ளவங்களை புரிதல் கொண்டு வரதே பெரிய ஒரு கஷ்டமானது தான். வீட்டில் உள்ளவங்களை கொண்டு வந்தால் நம்ம உடைய மாற்றிக்கிட்டாலுமே சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்குறது, ஏன்னா அவங்கக்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டுக்குள்ளே புரிஞ்சுக்காதவங்க வெளியே இருக்கவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதையும் தாண்டி நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், ஏன்னா பொம்பளை பிள்ளை பேண்ட் சட்டை போட்டுட்டு திரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏரியாவுக்குள்ளே பூரா அப்படி தான் கொஞ்சம் இதாக இருந்தாங்க. நான் ஜிம்முக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு தான் அந்த ட்ரெஸ் போடுறதுக்காகவே ஜிம்முக்கு பணம் கட்டிட்டு போயிடுவேன். அங்கே போய் தான் நான் அந்த ட்ரெஸ் கோடில் வந்து ஜாலியாக இருப்பேன். ஆனால் அந்த ஜிம் கோச் என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த அக்கா. அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு தோணுது, தப்பா சரியான்றது எனக்கு தெரியல. அப்போ வந்து நான் ஃபாஸ்ட் லைஃப்பில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களாம் அப்போ லைஃப்பில் இருந்தாங்க. அவங்களையுமே இன்டர்வியூ கொடுத்து இந்த மாதிரி நான் விரும்புகிற இந்த பொண்ணுன்னப்போ அவங்க போய் டைரெக்டாக பேசினாங்க. அவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான், நீ லைஃப்பில் விட்டு போயிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணுகிட்ட எவ்வளோ பேசினாங்க. அதுவும் அப்போல்லாம் ஒன்றும் சொல்ல, சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு ப்ராப்ளம். ஸோ நான் என்னோடய லைஃப்பை நான் தனியாக வெளியே வந்து நான் இந்த சொசைட்டியில் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு என்கிட்ட சுத்தமாக கையில் காசுன்றது கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்து யாருமே காசு கையில் கொடுக்க மாட்டாங்க. என்ன தேவையோ கூட்டி போய் வாங்கி தரேன், அவ்வளோதான், உனக்கு எது காசு பொம்பளை பிள்ளைக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை இருந்து தான் இங்கேருந்து நான் பெங்களூர் போக ஆரம்பித்தேன். அங்கே போய் பெரிஃபெரின்னு ஒரு கம்பெனியில் போய் படித்து ஐடியில் ஜாப் வாங்கி அப்புறம் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் நான் மதுரைக்கு வந்து நான் சர்ஜரி முடித்து மறுபடியும் இனியாட்ட காண்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பித்தேன். இந்த மாதிரி சர்ஜரிலாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு மதுரைக்கு ரிட்டன் வந்து என்னோடய லைஃப்பை அடுத்து ட்ராவல் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ண பொண்ணு வந்து விட்டுட்டு போயிடுச்சு. அந்த ப்ராப்ளமில் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் நான் இனியாவும். அப்போ நான் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் உட்காந்து. ஏன்னா நீங்கள் இப்போ கடந்த முறை கூட சொல்லியிருந்தீங்க, அந்த பெண்ணுக்காக தான் நான் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆணாக மாறிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சர்ஜரி வந்து ரொம்ப வேகமாக பண்ணதே அந்த பொண்ணுனால தான். நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு, எங்கள் வீட்டில் ஓகே பண்ண வைப்போம், ஏன்னா யாருமே இல்லாமல் நீயும் வந்து மேரேஜ் பண்ணி கூடப்பா. அந்த பொண்ணு கிடையாது, மேரேஜ் பண்ண இல்லை, லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். டெய்லி ஒரு 1 hour 2 hour வந்து பார்த்துட்டு போகவும் முடியாது. கொஞ்சம் இருந்தால் பக்கத்தில் பார்த்து சர்ஜரி பண்ணால் பக்கத்தில் பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அதுக்காக எனக்கு என்ன தேவைகளோ கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட கேட்குறப்போ அந்த பொண்ணு அப்போது இல்லை நீ பே பண்ணு, உங்கள் வீட்டில் நம்ம இந்த கொண்டு போய் உங்கள் வீட்டில் புரிதல் எடுத்து சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அது கஷ்டமான ஒரு விஷயம், அதனால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, நம்ம லைஃப் பார்ட்னரு, நம்ம கூடயே ட்ராவல் பண்ண போகிறவங்க, நம்ம அவங்களுக்காக பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்காக சர்ஜரி நாங்கள் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தான் அவங்க விட்டு போனதுக்கப்புறம் இனியா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி இனியாட்ட நடந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சொல்லுவேன், அழுவேன். ஒரு கரெக்டாக ஒரு 3 மணி 3:30 வரைக்கும் என்னால் வீட்டுக்குள்ளே உட்கார முடியும். அதுக்கு மேலே என்னால் தனியாக இருக்க முடியாது. சூசைட் பண்ணிக்கணுன்ற மைண்ட் தாட் வரும், அழுதுகிட்டே இருப்பேன், சாப்பிடக்கூட மாட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி என்கிட்ட பேசும்போது என் குரலில் வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டு இனியா கால் பண்ணிடுவான், இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கான், அவனை கொஞ்சம் சமாதானம் பண்ணணும், வாங்குற மாதிரி 2 பேரும் பேசுவோம் அப்படின்னப்போ இனியா என்கிட்ட நிறையா பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, நீலாம் இன்னும் நிறையா சந்திக்கணும், இதெல்லாம் சும்மா ஒரு இது மாதிரி தான், புல் மாதிரி தான், தூக்கி போட்டு அழுகி போச்சு, அவ்வளோதான், வேஸ்ட்டு. ஸோ நம்ம அடுத்த கட்ட நிலைமைக்கு போவோம், உன்னை வேணான்னு சொல்லி போனவங்க இவனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிற அளவுக்கு நீ வாழணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எனக்காக வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய வேதனையான காலகட்டங்களை வந்து உங்ககிட்ட தான் அதிகமாக பகிர்ந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஏன்னா ஆல்ரெடி நம்மளே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஏன்னா வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறதுங்கிறது இந்த சொசைட்டியில் அவ்வளோ பெரிய ஈஸி இல்லை. ஏன்னா எல்லா பக்கத்துலையும் இருந்தோம், குடும்பத்துலேருந்து, சமூகத்துலேருந்து, எல்லா பக்கத்துலேருந்து, நண்பர்கள் இருந்து எல்லாமே நம்மளை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு சப்போர்ட் பண்ணணும், இவரை நம்ம வந்து நல்ல வழியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்கு வர ஆரம்பிச்சது? அதாவது திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னோர்கள்லாம் நிறைய இந்த சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணி எங்களுடைய பாலினத்தை அங்கீகரிச்சிட்டாங்க. திருநங்கைன்னா டக்குன்னு ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, தெரியும் இவங்க தான். ஆனால் திருநம்பின்றப்ப இன்னும் இந்த சொசைட்டியில் யாருக்குமே தெரியல திருநங்கைன்ற ஒரு பாலினம் இருக்குது, திருநம்பி யார், இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இவங்களும் ஒரு பாலினம் இருக்குன்றது இவங்க வந்து இன்னும் வெளியே கொண்டுட்டு வரப்போ
அப்போ எங்களுக்கு நிறைய சப்போர்ட், இந்த அரசு சலுகைகளும் கிடைச்சிது, எங்களுடைய ஜமாத்துல இருந்தும் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து முழுமையான சப்போர்ட் இல்லை. பேரண்ட்ஸுக்கு புரிதல் இல்லாத காலத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு அலைன்ஸ் பார்த்து மேரேஜ் பண்ணி தள்ளி விட்டோன்னு பார்ப்பாங்க. தெரிய வந்தாலும் இவங்க அதுலேருந்து ரன் பண்ண முடியாம வெளியில் வந்து திருப்பி அது ஒரு இவங்களுக்கு ஒரு இழிவான ஒரு பேர். அப்படின்னு இவங்களுடைய புரிதலை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். கல்யாணம் எப்படியா கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அதுக்கப்புறம் அவளோட இது விருப்பம். அது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து என்னன்னா இவங்க மேரேஜ் பண்ணிட்டா இவங்க வந்து மாறிப்பாங்கன்னு அவங்களுக்கு தோணும். பட் ஆனால் அது உணர்வுன்றப்ப அது அவங்களுக்கு புரிதல் இல்லை. நாங்கள் வந்து 12 வயசுல வீட்டு விட்டு வந்துட்டோம்னாக்கா எங்களுக்கு கிடைக்கும் தர எங்களுக்கு ஜமாத் இருக்கு, எங்களுடைய குரு, அவங்க இவங்கெல்லாம் எங்களை பார்த்துப்பாங்க, சர்ஜரி பண்ணி எங்களுக்கு நாங்கள் பேரண்ட்ஸோட போய் சப்போர்ட்டாக சேர்ந்துருவோம். ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படி வந்து இந்த சொசைட்டியில் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா எங்கேயும் தங்க அடைக்கலம் கிடையாது. சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து அப்போ ரொம்ப உங்களுக்கு கைட் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களை போல தான் நீங்களும் மேலே வாங்க, எதுக்கு நீங்கள் உங்களுக்கு தாழ்த்திக்கிறீங்க. அதே போல் இவங்க வந்து அந்த பொண்ணுக்காக மாறினாங்கிறத விட சர்ஜரி வந்து வீட்டில் புரிதல் கொடுத்து சர்ஜரி பண்ண நினச்சாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணணும் சீக்கிரம், நீ இப்படி இருந்தால் மேரேஜ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்றப்ப நீ சீக்கிரம் பண்ணுன்னு அந்த பொண்ணு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிறது. இவங்க டக்குன்னு சர்ஜரி பண்ணாங்க. பட் ஆனால் அந்த பொண்ணுக்காக மாறினாங்கன்றது வந்து தப்பு. ஏன்னா ஒரு உணர்வுன்றது பாலின ரீதியாக நம்மளுக்கு வந்து எங்களுக்கு வந்து திருநங்கையாக நாங்கள் தோணுனாக்க எங்களுக்கு வந்து ஃபீமேல் ட்ரெஸ் தான் போட பிடிக்கும். அப்போ அதுக்காக நாங்கள் ஒரு பையனுக்காக மாறணும்னு சொல்ல முடியாது. இப்போது ஆதிசிவன் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அவருக்கு முன்னாடி அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. இப்படி தெரிஞ்சும் நம்ம அவரோட லைஃப் பார்ட்னர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எது உங்களை தூண்டுச்சு? நான் உனக்கு இருக்கேன், நீ கவலைப்பட. அதாவது எனக்கு வந்து எப்படின்னாக்கா, நான் எங்களுடைய சொசைட்டில வந்து திருநங்கையும் திருநம்பியும் கல்யாணம் பண்ண தப்பா நினைக்கிறாங்க. அதுல அக்செப்ட் பண்றவங்களும் இருக்காங்க. 100% பேர் அக்செப்ட் பண்ணாங்க, மீதி பேர் ஒரு மாதிரி இழிவா பார்ப்பாங்க. பட் நாங்க அவங்களுக்காக வந்து இந்த உண்மையான ஒரு லைஃப், அதாவது பொய்யான வாழ்க்கையை வாழ்றதை விட உண்மையா எங்க அன்பு கிடையாது அங்க வாழணும்ன்றது என்னுடைய மைண்ட் செட். இவங்க அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டுமே ஒரு 1 இயர் அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட நிறைய பேசுவாங்க. நான் நிறைய இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். இது லைஃப் இல்ல, நீ அடுத்து உன்னுடைய இந்த சொசைட்டில நீ என்ன ஃபேஸ் பண்ணணுமோ அதை ஃபேஸ் பண்ணு, நீ வந்து ஏதாச்சும் ஒரு சாதிச்சு மேலே வா, உனக்கு லைஃப் தானா அமையணும் போது. விட்டுட்டு போன ஒரு பொண்ணுக்காகவே இவங்க வந்து இந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தா இவங்க நம்மளுக்காக இருக்க மாட்டாங்கன்ற ஒரு உண்மையான. ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பழகுறவங்கலாம் பணம் இருக்குதா, சுகம் இருக்குதா, இப்படிதான் வருவாங்க. பட் உண்மையான அன்பு அவங்கள்ட்ட இருக்காது. நம்ம திடீர்னு ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம்னாக்கா திடீர்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தை காட்டி அவாய்ட் பண்ணுவாங்க. இல்ல எங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணல, நீ வந்து இந்த டிரான்ஸ்மன் அப்படின்றப்போ மறைஞ்சு 4 சவுத்துக்குள்ள வாழலாம் அப்படின்ற தாண்டி எனக்கு வந்து சொசைட்டில வாழணும், அதுதான் என்னுடைய லட்சியம். இப்போ நீங்க ஒரு ஆணா இருந்து திருநங்கையா மாறும்போது நீங்க உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்துப்பீங்க. அது வந்து நமக்கு எப்பவுமே நமக்கு வழக்கமா தெரிஞ்சது. ஸோ இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருந்து ஆணா மாறும்போது நீங்க என்னென்ன மாதிரியான சிகிச்சைகளை மேற்கொண்டு? மார்பு அறுவை சிகிச்சை வந்து மெயினாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை சிகிச்சை, இது ரெண்டுமே வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம். ஓகே, இது எந்த அளவுக்கு சவால் நிறைஞ்சது? இந்த மார்பு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கே அங்கே வந்து பெயின் ஆயிரும், ரொம்ப புண்ணு தையல்லாம் விட்டுரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு அதே மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும். ஃபுட் எடுத்துக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கர்ப்பப்பை எடுக்கிறதுல வந்து எனக்கு இன்னும் சரியாக தெரில, ஏன்னா நான் இன்னும் பண்ணல. அதுவுமே விசாரிச்சு தான் இருக்கேன் பண்ணணும்னு. எனக்கு தெரிஞ்சது ஸ்டாப் சர்ஜரி மட்டும்தான். இப்போது நம்ம ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு முறையான சிகிச்சையெல்லாம் எப்படி எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த கைட் பண்ணுறதுக்கு யார் யாரை நீங்கள் அணுகிறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு புரிதலே இல்லாமல் டக்குன்னு போய் ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுறாங்க, ஓ இதை நம்ம இப்போ பண்ணியிருந்துருக்கக்கூடாது, இல்லை இதை இப்போ பண்ணியிருந்துருக்கணும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன? நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை தான் வந்து கேட்டேன். நான் வந்து இது மார்பக சிகிச்சைக்கு வந்து நான் யாருமே எதுவுமே கேட்கல, எனக்கு தெரியாது, நானும் போயிட்டேன் டக்குன்னு. அது போனனால தான் எனக்கு வந்து சர்ஜரி சரியாக பண்ணாமல் இங்கே தையலை உள்ளே மடித்து வச்சு தைச்சிட்டாங்க, சைட்லலாம் சதை விட்டுட்டாங்க. ஸோ கர்ப்பப்பை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னப்போ ஏற்கனவே இதுக்கு நம்மளுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க, இதனால நம்மளுக்கு என்ன பின்னாடி விளைவுகள் வரும் வராதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் கொஞ்சம் கேட்பேன். அவங்க கொஞ்சம் கைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்குது இது இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர்ஸை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது தான். அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வழிமுறைகள் பண்ணணும், சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள் லைஃப் வந்து உண்மையிலே அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது ஒவ்வொரு கட்டத்துலையும். உங்களுக்கான சுதந்திரத்துக்கான அந்த எனக்கு விருப்பம் போல் நான் வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டத்துக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை கடந்து வந்தீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெண்ணாக இருக்கும்போது ஒரு ஆணை திருமணம் செய்து வச்சுருந்தாங்க வீட்டில், அதுக்கப்புறம் நீங்கள் திருநம்பியாக மாறி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டீங்க, இப்போது திருநங்கை ஒருத்தங்களை திருமணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 3 இது இருக்கு இல்லையா அடுத்தடுத்த கட்டம், வீட்டில் எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்க? என்னெல்லாம் அவங்கள சொல்லி அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே இவ்வளோ விஷயங்களை கடந்து வரும்போது? அம்மா அப்பா என்ன சொன்னாங்க போது அவங்ககிட்ட? இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு எங்கள் அத்தை பையனை பேசும்போதே வந்து ரொம்ப உட்காந்து அம்மா நான் இப்படி பண்ணிக்கிடுவேன் அப்படி பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் அந்த பையனுக்கு நான் புரிதலை கொண்டு வரதுக்குள்ள என் உசுறு போயின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு லைஃப்பில் வந்ததுக்கப்புறமும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே அம்மா அவ்வளோ பேசினாங்க. என் பொண்ணு பிள்ளையோட இப்படி மாறின பிள்ளை என் பிள்ளை கூட வந்து அதனால வந்து உனக்கு என்ன பெனிஃபிட்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அம்மா கேட்டாங்க. பட் அந்த பொண்ணு அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அம்மாவால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா வீட்டுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை, ஒரு பையன் வேறு தம்பி அதுவும் இல்லாமல் ஒரே பொம்பளை பிள்ளை, கடைசி பிள்ளை வாரிசு, செல்ல பிள்ளை வீட்டிலேயே. ரொம்ப எனக்கு மொத்தம் 5 அண்ணனுங்க ஒரு அக்கா இருக்காங்க. பெரியம்மா பசங்க ஃபுல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலி தான். அவ்வளோ பெரிய ஃபேமிலியில் இருந்துட்டு கடைசி பிள்ளை இப்படி பண்ணிருச்சேன்றது யாராலுமே ஏற்றுக்க முடியல. ரொம்ப 14-15 வருஷமாக பேசாமல் இருந்த எங்கள் அண்ணன் என்னை தேடி வந்து பேச ஆரம்பித்தேன் மாறினதுக்கப்புறம். வந்துட்டு நான் இருக்கேன்டா, மறுபடியுமே அவங்க ஃபீமேலாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னாங்க. அதேமாரி ஜிஹெச்சில் வந்து நான் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறதுனால அங்கே வச்சு விசாரித்தாங்க. அது முடியாத ஒரு விஷயம். 80% வந்து திரும்பி நீங்கள் அவங்கள வந்து ஒரு ஃபீமேலாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் நான் ஒரு வழியாக சாமிக்கிட்ட வேண்டினேன், கடவுளே எதுவுமே நடக்கக்கூடாது, நான் இப்படியே தான் இருக்கணும்ட்டு. அப்புறம் அண்ணங்கிட்டே அக்காக்கிட்டே பேசினேன். எங்கள் அக்கா ஃபுல்லாக சப்போர்ட் எனக்கு சென்னையில் இருக்காங்க. அப்படியே போக கொஞ்ச நாளில் நானே பேச ஆரம்பிச்சு ஒரு நாள் பெரிய சண்டையே போட்டு வந்தேன். சித்தி வீட்டில் இருந்தாங்க, இவங்க வந்துட்டாங்க. இங்கே சித்திக்கு மட்டும் தெரியுங்க ஒய்ஃபாக தான் ஆக போகிறாங்கன்னு. அப்போது வீட்டில் வந்து அம்மா கூட வெளியே போய்ட்டு சண்டை. அது உன் பையனுக்கு மட்டும் ஒன்று பார்க்குற, எனக்கு தனியாக பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் வரப்போகிறேன் இந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நேராக வந்தேன். அவன் அண்டுட்டு சித்தி முன்னாடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாலியை கட்டிட்டு வீட்டில் வச்சு அப்பா இருந்தாங்களா? அவங்க சித்திக்கு மட்டும் தெரியும். சித்தி மட்டும் இருந்தாங்க. அவங்க தங்கச்சியை மட்டும் இருந்தாங்க. அவங்க தங்கச்சி வந்து காலேஜ் படிக்கிறா தேனியில. அதனால அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு. கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முடிவு எந்த மொமெண்ட்ல எடுத்தது? அது வீட்டில் முடியவே முடியாதுன்னப்போ நான் எதிர்த்து நான் பண்ண தான் செய்வேன். நீங்கள் இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் இந்த சொசைட்டியில். என்னால் வந்து எவ்வளோ தூரம் போராடி வந்துட்டேன் நிறையா. இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆவீங்க. நான் வேணும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் என்னையே நான் தான் வேணும், இல்லை நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு வர்ற ஒரு உறவு வந்து என்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த உறவு என்றைக்குமே எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு வீட்டில் வந்து அதான் சொல்லுவாங்களே, மெதுவாக பேசி பார்த்தேன் கேட்கல, சண்டை போட்டு பார்த்தேன் கேட்கல, அழுதும் பார்த்தேன் கேட்கல. கடைசியாக பெரிய சண்டையாக போட்டு வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணேன். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணியிருக்கோம் லைஃப்பில். நம்ம ஃபேமிலியை ஏற்று நின்றுருக்கோம், அண்ணன் தம்பிங்களை எல்லாருமே ஏற்று நின்றுருக்கோம், நண்பர்களை ஏற்று நின்றுருக்கோம், அந்த சொசைட்டி ஏற்று நின்றுருக்கோம். நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த உறுதியான ஒரு முடிவை இந்த சொசைட்டிக்கு அறிவிக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ வழிகள் இருந்தது. அதான் அது என்ன சொல்லுவாங்க, செக்ஸ் இம்பார்ட்டனே கிடையாது. நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கு அதுக்காக 100% ஒரு உண்மையான அன்பு இருந்தாலே போதும். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, உங்களுக்குள்ள எப்படி அந்த தாம்பத்திய உறவு, இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். அன்புக்கு மீறியா அது கிடைக்க போகுது நம்மளுக்கு? 5 நிமிஷத்தில் என்ன கிடைக்க போகுது? ஆயுஸ் பூரா நம்ம எனக்கு நான் உனக்கு நீன்னு ஒரு புரிதலோட வாழ்றது தான் இங்கே எல்லாமே. ஏன்னா இந்த பொண்ணு வந்து இவங்களுடைய புரிதல் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டா. அதாவது நீங்கள் சொன்ன விஷயம் தான் அவ்வளோ அங்கே எதிர்பார்த்தா. ஒரு பையன்கிட்ட என்னெல்லாம் கிடைக்குமோ அந்த இதுக்கு வந்து அது கிடைக்கலன்னா ஏமாற்றிட்டு 3 லட்சம் வரைக்கும் ஏமாற்றிட்டு போயிட்டா. பட் அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, விட்டுடு. அப்போ தான் நான் சொன்னேன், செக்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது லைஃப்பில், அன்பு மட்டும்தான். அன்புக்காக வாழ்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து எங்களுடைய சொசைட்டில வந்து திருநங்கையும் திருநம்பியும் கல்யாணம் பண்ணால் தப்பாக பேசுவாங்க. நான் அவங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டு, அதாவது எல்லாருமே பேச மாட்டாங்க, ஒரு 2% பேர் அக்செப்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. மீதி பேருங்களும் நம்ம அவங்க பேசுகிறாங்க, என் லைஃப்பை நான் தொலைக்க முடியாதுல்ல. ஏன்னா என் லைஃப் நான் தான் வாழ முடியும், அவங்க வந்து வாழ முடியாது. அதனால நான் வந்து யோசிச்சேன், நான் ஓகே நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த பொண்ணுக்காக 1 இயர் வெயிட் பண்ணான். அப்போ நான் ஏன் இந்த லைஃப்பை தொலைக்கக்கூடாது, நான் ஏன் வந்து வாழக்கூடாதுக்காக நான் அந்த லைஃப்பை தொலைக்காமல் நான் உடனே ப்ரப்போஸ் பண்ணேன். அப்பயும் இவங்க கேட்டாங்க, நாளைக்கு வந்து ஒரு பொண்ணை விட்டுட்டு போயிட்டா நீ எப்படின்னப்போ நான் சொன்னேன், நான் வந்து விட்டுட்டு போனேன்னாக்கா உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணவே மாட்டேன், ஒரு பையனை தேடி போயிருக்கேன். நான் அன்புக்காக இயங்குறேன். செக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் அன்பு தான் மெயினாக வேணுன்றதுக்காக நான் அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணாங்க. அவங்க வீட்டில் கொஞ்சம் டைமுக்கு எடுக்கும் அப்படின்னாங்க, சொல்லி தான் சொன்னாங்க. நான் உடனே சேர்த்துப்பேன்னு சொல்லல. அதே போல் அவங்க அம்மாவுக்கு வந்து திருநங்கைகள் பற்றின புரிதல் இருக்குது. அவங்களுக்கு வந்து திருநங்கை மேலே தப்பான ஒரு கண்ணோட்டம் இல்லை. இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இங்கே இவங்க கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க, ரூம் எடுத்து ஒன்றா தங்கியிருக்கப்போ அந்த பையன் வந்து ஒரு திருநங்கை லவ் பண்ணி வீடு வரைக்கும் பிரச்சனை போய் அதனால வந்து அவங்க திருநங்கைகள் மேலே ஒரு திருநங்கைன்னா இவங்க தான் ஒரு பொறுமை இருக்காதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் டக்குன்னு என்ன கூட அவங்க அவாய்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய புரிதல்லாம் அவங்க சொன்னாங்க, இந்த விஷயம் தான் நான் அவாய்ட் பண்ண காரணம். இப்போ எல்லாமே நாங்கள் ஒன்றா ஃபேமிலியாக ரன் பண்ணுறோம். இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தீங்க.
என்னன்னா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கைகளோ சரி திருநம்பியரோ சரி எங்களை வந்து ஏமாத்தி எங்ககிட்ட இருக்கிற பணங்களை பறிச்சுக்கிறாங்க, எங்களை ஏமாத்திடுறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நான் கேள்விப்படுறேன். நிறைய திருநங்கைகள் சொல்றாங்க, நிறைய நியூஸ்ல பாக்குறோம், நிறைய திருநம்பிகள் ஷேர் பண்றாங்க. என்னதான் நடக்குது, ஏன் உங்களை இவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியுது? அதாவது நாங்க வந்து இலகுன மனசு, ஒரு அன்பு எங்க கிடைக்குதோ டக்குன்னு நாங்க ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிடுவோம். நீங்க வந்து அன்பு காட்டுறீங்கன்னா இப்ப அண்ணன் அக்கா அந்த மாதிரி பேசுறப்போ அவங்க வந்து ஒரு லைஃப் பார்ட்னரா வந்து லைஃப் நான் அவங்க கூட டிராவல் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது பரவாயில்ல, நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் வருது. யார் இந்த காலத்துல ஒரு லைஃப், ஒரு டிரான்ஸ் பீப்புளுக்கு வந்து லைஃப் கிடையாது ரொம்ப கஷ்டம். புரிதல் இல்லாம வந்து டக்குன்னு ஒரு லவ் பண்றேன்னு ஏமாத்தி அவங்களோட இதுவெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லை, எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, மிரட்டுறாங்கன்றதுல நிறைய பேர் விலைக்கு போகிறாங்க. அந்த ஒரு விஷயம் தான். நிறைய பேர் வந்து எங்ககிட்ட பாசம் காட்டுற மாதிரி, ஏன்னா பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து பாசம் கிடைக்க ரொம்ப ரேரு தான். பேரண்ட்ஸு ஒரு பக்கம் இந்த மாதிரி மாறிட்டு எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, கூட இப்போ அண்ணன் தம்பியாக சகஜமாக எங்கிட்ட பேச மாட்டாங்க, என்னென்ன அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட எங்கே அன்பு கிடைக்குதோ அந்த இடத்துல நாங்கள் டக்குன்னு அட்ராக்ஷன் ஆகும்போது அந்த இடத்துல நாங்கள் ஏமாத்துறதுல போயிட்டு முடியுது. நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாக்காக நிறைய இந்த அன்பா இருக்காம ட்ரெண்டிங்காக ரீல்ஸ்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து பொய்யா. நல்லா வாழ்றவங்களை பார்த்தா உள்ளுக்குள்ள அவ்வளோ இருக்கும். வியூவர்ஸ்க்காக மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னு நிறைய சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. பட் அதில் இல்லை, 1000 சண்டை வந்தாலும் புரிதல் இருக்கணும்.